என் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா. இது என்னடா அது சமையல் அறைகளை பற்றி நம்ம இப்போ என்னத்துக்காக இந்த பாட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த சமையல் அறைன்னு வந்தாலே எண்ணெய் அந்த எந்த எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து பலவிதமான இல்லத்தரசிக்கும் ரொம்ப சர்ச்சை செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் அது எனக்கு தெரிஞ்ச அளவில் ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல என்ன புரிஞ்சுக்குங்க, எண்ணெய்னு எடுத்தாலே அதில் 2 விதம் இருக்கு. ஒன்று தாவர எண்ணெய், இன்னொன்று விலங்குலேருந்து வரக்கூடிய எண்ணெய். இந்த தாவர எண்ணெய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த தாவர எண்ணெயில் எந்த விதமான கொலஸ்ட்ரால் என்கின்ற அந்த கொழுப்பு சத்து கிடையாது. ஏன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு விலங்குலேருந்து வரக்கூடிய எண்ணெய். அது என்ன சார், விலங்குலேருந்து எப்படி எண்ணெய் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய், வெண்ணெய் இதெல்லாமே விலங்குலேருந்து வரக்கூடியது. அதனால் முதல் என்னன்னா, தாவர எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, எண்ணெயை வந்து நம்ம 2 விதமாக உபயோகப்படுத்துவோம். ஒன்று, அந்த எண்ணெயை வந்து காய்ச்சி பொரித்தெடுப்பதற்கு பொதுவாக உபயோகப்படுத்துவோம். அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்க, எந்த விதமான எண்ணெயாக இருந்தாலும் அது அதிக காய்ச்சும் பொழுது அதனுடைய நல்ல தன்மை குறையும். அதனால பொதுவாக தாவர எண்ணெய்களில் நல்ல சூடு அதிகமானாலும் அதை தாங்கி நல்ல தன்மை கெடாமல் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் அதில் முதல்ல, ரெண்டாவது நல்லெண்ணெய். இந்த 2 எண்ணெயை தவிர மற்ற எந்த எண்ணெயை நீங்கள் ரொம்ப காய்ச்சினாலும் அதனுடைய நல்ல தன்மை கெட்டு போகும். ஆனாலும் அப்படி காய்ச்சி உபயோகப்படுத்திய எண்ணெயை திரும்ப உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது இது. தாவர எண்ணெய்களை தவிர விலங்கு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா, நெய்யில் நீங்கள் என்ன வேணால் பொரிக்கலாம், அதனுடைய தன்மை மாறாது. ஆனால் நெய் அளவாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அதனால நெய்யில் வந்து அந்த மாதிரி பொரிச்சு செய்வதை நம்ம விரும்புறதில்லை. ரெண்டாவது. மூணாவது, இந்த எண்ணெயில் வந்து சில எண்ணெய்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிவ் எண்ணெய் பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம். இந்த ஆலிவ் எண்ணெய், நல்லெண்ணெய் இவையெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த எண்ணெய்கள். இந்த எண்ணெய்களில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக இளம் சூடாக அல்லது சூடு இல்லாமல் வந்து சாதாரணமாகவே நம்ம கலந்து உபயோகப்படுத்தலாம். ஆமாம், இப்படியெல்லாம் பல விதமாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு அடிப்படை முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஒரு எண்ணெய்ன்னு எடுத்திங்கன்னா அது பலவிதமான கொழுப்புகளினுடைய கலவை. இப்போ பொதுவாக கொழுப்பை வந்து 2 விதமாக பிரிக்கிறோம். பூரித கொழுப்பு சாச்சுரேட்டட் ஃபேட், அபூரித கொழுப்பு அல்லது அன்சாச்சுரேட்டட் ஃபேட். பொதுவாக எந்த எண்ணெயில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கோ அதனால் உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பரிமாணங்கள் இரத்த குழாய்க்குள்ளே உருவாக தடுக்கப்படும். பூரித கொழுப்பு அதிகமாக இருந்தால் அது உடம்புல உள்ளே போய் லிவரில், நம்முடைய ஈரலில் வந்து கொலஸ்ட்ராலாக அது மாற்றப்பட்டு இந்த அடைப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொதுவாக தாவர எண்ணெய்கள்ங்கிறது நமக்கு ரொம்ப சேஃப். அந்த விலங்கு எண்ணெய்களில் அளவோடு உபயோகப்படுத்தலாம். பூரித கொழுப்பு உள்ள எண்ணெய்களையும் அளவோடு உபயோகப்படுத்தலாம். ஆனால் மற்ற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பொதுவாக அந்த கொழுப்பு சத்துங்கிறது உங்களுடைய ஒரு உணவில் ஒரு நாளில் 10% கீழே தான் அதனுடைய தேவை வேண்டியது அப்படிங்கிற அளவு உபயோகப்படுத்துங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 1000 கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு 100 கேலரிஸ், 120 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு இந்த கொழுப்பு சத்துலேருந்து வந்தால் போதுமானது. புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.